இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானே கால் நூற்றாண்டுக்கு ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு போடுவேன். அந்த வீடியோக்கு வியூஸ் காணானா கூட பரவாயில்ல, அந்த வீடியோவே காணானா என்ன பண்ணுறது? என்னடான்னு போய் பார்த்தா இந்த பரிதாபங்கள் தவிர வீடியோக்கு காப்பிரைட் கொடுத்து பிளாக் பண்ணி விட்ருக்கானுங்க. ஏன்டா நான் தெரியாம தான் கேட்குறேன், அந்த வீடியோ எதுக்கு பிளாக் பண்ணீங்க? அதுவும் மேனுவலாக வேறு பிளாக் பண்ணியிருக்கீங்க 10 நாள் கழிச்சு. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? சரி ஓகே, நீ காசு சம்பாரி, என்ன மயிரியா சம்பாரி, அது என் பிரச்சனையே கிடையாது. அது நீ ப்ரொமோஷன் பண்ணி சம்பாரி, இல்லை 4 பேர் கூட சம்பாரி, அதுதான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவையும் இல்லை. நான் போட்டது ஒரு கிரிட்டிசைஸ் வீடியோ. யூடியூப்லேயே பாலிசி இருக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஃபேர் யூஸ் இருக்குன்னு, அதை தான் நான் யூஸ் பண்ணேன். நீ என்ன பிளாக் பண்ண, அது எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அதான் வீடியோ இருக்கடான்லாம் கேட்காதீங்க. வீடியோ ஒரு 5 நாளாக காணாமல் போயிருந்துச்சு. நான் 5 நாளைக்கு அப்புறம் போய் அதை மீட் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த பார்ட்டை மட்டும் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்டா ட்ரிம் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே இருக்குது. கிளைம்லாம் இல்லை, ஸ்ட்ரைக்கே இருக்குது. இன்னொன்று வந்துச்சுன்னா வீடியோ போட முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துச்சுன்னா சேனலில் இழுத்து மூட்டு போயிட வேண்டியதான். இந்த வீடியோக்கும் காப்பிரைட் கொடுத்து தொலைஞ்சிடாங்கடா. அப்படியே கொடுத்தாலும் உங்கள் பேரை சொன்னேன்னு தானே கொடுப்பீங்க. அப்போ இந்த வீடியோவில் நான் பரிதாபங்களை மரியாதையாக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஓகே, நம்ம வீடியோ எதுக்கு பிளாக் பண்ணாங்கன்னே தெரியாத ஒரு சில பேருக்கு நான் வந்து எதுக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம சுமார் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் சேனல் வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க கிரிப்டோவுக்கு. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டப்பலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. 10 நாள் கழிச்சு, உடனேலாம் இல்லை, 10 நாள் கழிச்சு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு காப்பிரைட் வந்திருக்கு. சாம்பார் ஆப்பு எனக்கு. சரி ஓகே, அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க? யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்க்கலான்னு யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன். அவங்களோட கிளிப் ஒரு 10 செகண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பு 10 செகண்ட் யூஸ் பண்ணதுக்காக வீடியோவே பிளாக் பண்ணிட்டாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா அவங்க பேசுனதை வச்சு தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு வாயில இருந்ததை அடிச்சுட முடியாது. இல்லை, சரி, நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நான் வந்து அந்த கிளிப்பை வந்து ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். அதனால வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். ஐ வாஸ் கார்னர்ட். எதுவுமே பண்ண முடியாது, ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். ட்ரிம் பண்ணலன்னா ஏற்கனவே ஒரு சைக்கு இன்னொரு சைக்கு வந்துச்சுன்னா கோவிந்தா போட்டு போயிடும் சேனல். யூடியூப்ல யார் வீடியோ வேணால் யார் வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஃபேர் யூஸ்னு ஒன்று இருக்குது. நான் உன்னோட வீடியோவை அப்படியே எடுத்து போட்டு நான் ஒன்று வியூஸ் வாங்கலையே. நீ பண்ண குறைய நான் சுட்டி காட்டி உன்னை கிரிட்டிசைஸ் தான் பண்ணேன். அதுக்காக நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டுக்காமல் போயிருக்கணும். நீ என்ன பண்ணியிருக்க? வீடியோவை பிளாக் பண்ணியிருக்க. யூடியூப் பாலிசி தெரியுமில்ல உனக்கு? தெரியுமா தெரியாதா? ஏண்டா ஒன்றும் தெரியாது மண்ணு கூறியே. சரி ஓகே, முக்கியமாக நம்ம என்ன பேசியிருக்கோம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோவுக்கு முடிஞ்சால் நீ காப்பிரைட் கொடுத்துக்கடா. நீ பார்த்து கிரிப்டோ ப்ரொமோஷனம் அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போமா நண்பர்களே? வாங்க பார்ப்போம். அவன் இன்னும் திருந்தல மாமா. பிட்காயினோட ரேட்டு முன்னாடிலாம் வந்து வெறும் 100 ரூபாயா இருந்துச்சு ஒரு பிட்காயினோடது. இப்ப 40 லட்ச ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்கண்ணே. அப்படியா சொன்னாங்களா உன்கிட்ட? நண்பர்களே, கொடுத்த காசுக்கு குவியாச்சு. எல்லாருமே ப்ரொமோஷன் பண்றாங்க. அவங்களுக்கு மணி நீடட் இருக்கும். எல்லாருமே ப்ரொமோஷன் பண்றாங்க. தப்பு கிடையாது. அது எந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். பாப்போமா நண்பர்களே? 2023ல 1% ஆஃப் பிட்காயின் growth வரும். அப்படியா? ஆமா. இப்போ தெரியுதா நண்பர்களே? இதுக்காக தான் சொன்னேன், நாப்டோலுக்கே டப் கொடுக்குற அளவுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு. ஓகே நண்பர்களே, இதுதான் நான் அன்னைக்கு போட்ட வீடியோ. இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, ஒரு 8 செகண்ட் கிளிப்பு, ஒரு 4 செகண்ட் கிளிப்பு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் வீடியோ எண்டில் ஒரு 10 செகண்ட் கிளிப்பு யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் என்ன குறை இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இதில் நான் என்ன காப்பிரைட்டு அவங்களோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா அவங்க பேசினதை வச்சு தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். அதை தான் நான் பண்ணியிருந்தேன். இவங்க வேணும்னே மேனுவலாக நமக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் வீடியோவே இவங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வியூஸே கம்மியாக தான் போயிருந்துச்சு. பார்த்துட்டு அவங்க மேனுவலாக நம்ம வீடியோ வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு பிளாக் பண்ணீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, போதும். சரி ஓகே, நான் அந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னு நான் தெரியணும்ல, இருங்க நான் வரேன். ஓகே, அவங்க அன்னைக்கு வீடியோ போட்ட அன்னைக்கு பிட்காயினோட ரேட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு அரௌண்டு 30 lakhs கிட்ட இருந்தது. இப்போது பிடிசி இதான் பிடிசி யூஎஸ்டி. இப்போது பிடிசி யூஎஸ்டி இதோட ரேட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இப்போ யூஎஸ்டியில் இருக்குது. இருங்க நம்ம ஐஎன்ஆரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஐஎன்ஆரில் இப்போ எவ்வளோவில் இருக்குது? 16 lakhsல இருக்குது. லோ எங்கே வரைக்கும் போயிருக்கு?
13 lakhs வரைக்கும் போயிருக்கு. அவங்க சொன்னப்போ என்ன சொன்னாங்க, 40 lakhs இருக்குது, அதுக்கு மேலே கூட போகலாம். இன்னும் 2023 1% ஆஃப் பிட்காயின் growth வரலான்னு வேற சொன்னாங்க அந்த காயினுக்கு. 1% ஆஃப் பிட்காயின் அவங்க சொன்னப்போ வந்து இங்கே கிட்டத்தட்ட 25 lakhs கிட்ட இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குது, 13 lakhs தாண்டி இப்போ கொஞ்சம் 16 lakhsல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அது கீழே போகுமா மேலே போகுமான்னு அது மார்க்கெட்டை பொறுத்து. பட் அவங்க இதை சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அவங்க வந்து உள்ள ரிஸ்கையும் சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க அப்படி சொல்லவே இல்லை. அவங்க வந்து என்னமோ இவங்களோட சொந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள், இது 2023 1% ஆஃப் பிட்காயின் growth வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை பார்த்து நான் நிறைய பேர் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுற போகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீடியோவே நான் போட்டேன். அதை பொறுக்காத இவனுங்க பிடிச்சி நம்ம வீடியோவை பிளாக் பண்ணி விட்டானுங்க. இதுதான் முக்கியமான காரணம் நான் வீடியோ போட்டதுக்கு. இதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. இதை பார்க்குறவங்க நிறையா பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுற ப்ரொமோஷன்லாம் நம்ம எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். சம்மந்தமே இல்லாமல் இவனும் இஷ்டத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணோன்னே நம்ம பார்த்துன்னு இருக்கணுமா? ஏதோ நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நம்ம பேசுகிறோம். தெரியாதவங்களாம் ஓகே இப்போ இவ்வளோ போட்டால் அவ்வளோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா இப்போ பாருங்கள், அவங்க சொன்னப்போ 25 லட்சத்தில் இருந்தது, இப்போ 14 லட்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ அவங்க ஒரு 10,000 போட்டுருந்தாங்கன்னா எவ்வளோ கீழே இறங்கியிருக்கும்? கிட்டத்தட்ட எத்தனை % பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10-15% இதிலே இறங்கிடுச்சு. இது திருப்பி அங்கே ஏறுறதுக்கே இன்னும் 1 வருஷம் ஆகுதோ 2 வருஷம் ஆகுதோ தெரில. இவன் பாட்டு இஷ்டமாயிருக்கு, இவனுங்க பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுறானுங்க. பார்க்குறோம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி விட்டு மாட்டிகிட்டு கிடக்கணும். ஏதோ மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க தப்பிச்சுக்குவாங்க, இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க, பணம் இருக்கவங்களாம் என்ன யோசிப்பாங்க, ஓ இன்வெஸ்ட் பண்ணி விட்டால் போகுமோன்னு நினச்சிட்டு பண்ணாங்கன்னா அப்புறம் கோவிந்தா கோவிந்தா தான். ஓகே, இதை தான் நான் வந்து கன்வே பண்ணணும்னு நினச்சேன். கன்வே பண்ணி நினச்சி நான் வீடியோ பண்ணேன். பட் அது வியூஸ் அதிகமாக போகலை. பட் அந்த வீடியோவே அவனுங்க பிளாக் பண்ணுறாங்கன்னா நல்ல வியூஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி நான் வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் அன்றைக்கி ஜேகே தமிழோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன். அவரோட வீடியோவுக்கும் பிகைண்ட் வுட்ஸ் வந்து ஏதோ மிரட்டல் விடுவிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஜேகே தமிழ்கிட்ட பேசினப்போ நான் சொன்னேன், எனக்கும் வந்து பரிதாபங்கள்லேருந்து ஒரு பிளாக் பண்ணி விட்டானுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நான் வீடியோ போட போகிறேன் ப்ரோ, நீ வேணா போகிறனா போடு ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. வீடியோ எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி முடிக்க போகிறேன். இதானா என்னைக்கு வீடியோ போட போகிறேன்னு எனக்கே தெரியல. அவனுங்க கார்பரேட்டு தான் அப்படி பண்ணுறானுங்கன்னு பார்த்தா நம்மளை மாதிரி கீழே இருந்து போனவனுங்களும் இப்படி தான் பண்ணுறானுங்க. ஷெட், என்ன உலகண்டா. ஓகே, நான் புலம்புறதெல்லாம் கேட்டு முடிச்சிருப்பீங்க. ஓகே, அவ்வளோதான். பாய்.